எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு. உங்க நேம் வாக்காளர் பட்டியல் அதாவது வோட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்துருச்சாங்கிற பாக்குற நேரமும் வந்துருச்சு. இந்த வோட்டர்ஸ் லிஸ்ட் உங்க போன்லயே 2 நிமிஷத்துல எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்டை நீங்க பிசிலயும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், போன்லயும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். உங்க பிரவுசர்ல voters.eci.gov.in இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த ஈஸியா கவர்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹோம் பேஜ். இதுல வந்து ஓட்டர் சம்பந்தமா நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டவுன்லோட் எலக்டோரல் ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு இயர் ஆஃப் ரிவிஷன் இதை செலக்ட் பண்ணணும். இதுல எது லேட்டஸ்டா இருக்கோ 2026 இருக்கு, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. SIR ஃபைனல் ரோல் அப்படின்னு இருக்கும். இதுல டிராஃப்ட் ரோல் செலக்ட் பண்ண வேண்டாம். SIR ஃபைனல் ரோல் 2026 இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க தொகுதி இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல மாறிடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்க உங்களோட பார்ட் நம்பர் நீங்க செலக்ட் பண்ணணும். அதாவது பாகம் எண் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செலக்ட் பண்ணணும். பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எப்படி பார்க்கணுங்கிறது தனி வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க பார்ட் நம்பர் இங்க செலக்ட் பண்ணணும். நீங்க போய் ஓட்டு போடுறீங்க இல்லையா, உங்களோட பூத், போலிங் பூத், ஓட்டு போடுற இடம் ஒரு ஸ்கூலா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கலாம், அதை இங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய லிஸ்டா இருக்கும். கீழே வந்து பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 அப்படின்னு நிறைய இருக்கும். உங்க போலிங் பூத் எந்த பேஜ்ல வருதுன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு கொடுங்க. இப்போ உங்க போன்லயோ பிசிலயோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் 2026 வந்திருக்கு. இதுதான் உங்க தொகுதியில் இருக்கிற உங்க பாகம் எண்ணோட வோட்டர்ஸ் லிஸ்ட், அதாவது உங்க ஏரியால இருக்கிறவங்களோட வோட்டர்ஸ் லிஸ்ட். இதுல உங்க நேமும் வந்திருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க வந்து நம்மளோட தொகுதி எண் கொடுத்துருப்பாங்க, பாகம் எண் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த லிஸ்ட் வந்து எப்போ அப்டேட் பண்ணுச்சு அந்த டேட்ல இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட வோட்டர்ஸ் லிஸ்ட் வந்து இங்க இருக்கும். உங்களோட சீரியல் நம்பர் செக் பண்ணி உங்க நேம் இதுல வந்திருக்கா இல்லையா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க, வாக்காளர் பட்டியல் வந்து உங்க போன்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மறுபடியும் அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன்.